ஒரு புது எண்ணெயின் அபிஷேகம் உங்கள் வாழ்க்கையிலே வரும் பொழுது நிச்சயமாய் உங்கள் கொம்பு காண்டாமிருகத்தின் கொம்பை போல் உயர்த்தப்படும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் உங்கள் தலை எண்ணெயினால் அபிஷேகம் செய்யப்படும் பொழுது உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியும். அதிலே எந்த சந்தேகமும் இல்லை. நீங்கள் நிச்சயமாய் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் இருப்பீர்கள். நிச்சயமாய் நீங்கள் பரிசுத்த ஆவியினால் அடைய போகிற புதிய பலன் நிச்சயமாய் உங்களையும் உங்கள் வாழ்க்கையும் உங்கள் குடும்பமுமாய் உயரே உயரே பரப்பீர்கள் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. அன்பு சகோதர சகோதரிகளே, எந்த சூழ்நிலையாய் இருந்தாலும் சரி, எத்தனை போராட்டங்கள், எத்தனை குழப்பங்கள், எத்தனை நடுக்கங்கள், எத்தனை உபத்திரவங்களின் ஊடாய் நீங்கள் பிரயாணப்பட்டு வந்து கொண்டிருந்தாலும் சரி, ஒரு காரியத்தை நன்றாய் நினைவிலே கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைவீர்கள். ஐயா, நீங்கள் அடைகிற பலன் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே உயர்வும் உன்னதமுமான இடங்களுக்கு உங்களை கொண்டு செல்லும். நீங்கள் நிச்சயமாய் உயரே உயரே பரப்பீர்கள். உங்களை சுற்றிலும் இருக்கிற 1000 மனிதர் கூட்டங்களுக்கு மத்தியிலே, உங்களை சுற்றிலும் இருக்கிற 1000 ஜன கூட்டங்களுக்கு மத்தியில் இருந்து ஒரு உற்சாகமாய் பறக்கிற, ஒரு விடுவிட்டு பறக்கிற, ஒரு புதிய பலத்தோடு பறக்கிற கழுகுகளை போல நீங்கள் இறக்கைகளை அடித்து உயரே உயரே எல்லா ஜனங்களும் பார்க்கும் வண்ணமாய், நீங்கள் அறிந்த தெரிந்த ஜனங்கள் எல்லோரும் காணும் விதமாய் உயர உயர பரப்பீர்கள். நீங்களும் உங்கள் பிள்ளைகளுமாய் உயரே உயரே எழும்பி பறக்கும் பொழுது, ஐயா, நீங்கள் பரிசுத்த ஆவி வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து யூதேயாவிலும் சமாரியா முழுவதிலும், ஜெருசலேமிலும் உலகம் எங்கிலும் கர்த்தருக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, அந்த மாற்றம் வரும். உங்களை காண்கிறவர்கள், உங்கள் சபைகளிலே, சங்கங்களிலே, நீங்கள் வாழுகிற பகுதிகளிலே நீங்கள் நிச்சயமாய் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி என்று எல்லோராலும் பாராட்டப்படுவீர்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் இந்த எண்ணெய், இந்த அற்புதமான எண்ணெய் உங்கள் தலையிலே ஊற்றப்படும் பொழுது, இந்த அபிஷேகம் உங்களிலே தங்கி இருக்கும் பொழுது, நீங்கள் எங்கும் எல்லா இடங்களிலும் கர்த்தருக்கென்று நல்ல சாட்சிகளாய் பறந்து உயர்ந்து வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறதே, நன்றாய் கவனியுங்கள். அது எந்த வருடமாய் இருந்தாலும் சரி, என் தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் நீங்கள் புது பலன் அடைய முடியும். அந்த புது பலன் பரிசுத்த ஆவியினாலே அன்றி வேறே எந்த வழியிலும் அது வரலாகாது. நன்றாய் கவனியுங்கள். இந்த பரிசுத்த ஆவியினாலே அன்றி நீங்கள் படுகிற பிரயாசங்கள், ஐயா, நீங்கள் செய்கிற ஊழியங்கள், நீங்கள் செய்கிற எந்த காரியமாய் இருந்தாலும் சரி, அபிஷேகம் இல்லாமல் அல்லது இந்த பரிசுத்த ஆவியானவரை முன்னிறுத்தாமல் செய்கிற காரியங்கள், தொழில்கள், விசுவாச பிள்ளைகள் செய்கிற எந்த காரியமும் அது லட்சையில் போய் முடியும். பலத்தினாலும் அல்ல. என் அன்பு சகோதர சகோதரிகளை மறந்து விடாதிருங்கள். இது பலத்தினாலும் அல்ல, பலாத்கிரமத்தினாலும் அல்ல. கர்த்தரே சொல்லுகிறார், என்னுடைய ஆவியினாலே ஆகும். ஹல்லேலூயா. அவருடைய ஆவியினாலே உங்கள் காரியங்களிலே நீங்கள் வெற்றி பெற வேண்டும். பரிசுத்த ஆவியானவரை முன்வைத்து நீங்கள் கடந்து செல்லும் பொழுது, பரிசுத்த ஆவியானவரே உங்களை நடத்தி கொண்டு செல்லும் பொழுது, அவரே உங்களுக்கு நல்ல மேய்ப்பனாய் இருந்து உங்களை புல்லுள்ள இடங்களில் பத்திரமாய் மேய்த்து நிச்சயமாய் உங்களை அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் விடுவார். மாற்றமே இல்லை. உங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவார். உங்கள் பாத்திரம் எத்தனை காலியாய் இருந்தாலும் சரி, எத்தனை கசப்பாய் இருந்தாலும் சரி, கசப்பை எல்லாம் மதுரமாய் மாற்றுவார். பாருங்கள், எல்லா காலி பாத்திரமாய் இருக்கிறவர்களுடைய வாழ்க்கையையும் நிரம்பி வழிய செய்கிற ஒரு அற்புதமான காரியம் பரிசுத்த ஆவி என்கிற எண்ணெய் உங்கள் தலையிலே நிலைத்திருக்கும் பொழுது நன்றாய் கவனியுங்கள். ஐயா, பரிசுத்த ஆவி உங்கள் மீது வரும் பொழுது, என் அன்பு சகோதர சகோதரிகளே, அற்புதமான தெய்வம், அதிசயங்களை நடப்பிக்கிற தெய்வம், சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய ஆவியானவரே உங்களுக்குள்ளே வந்து விடுகிறார். அப்படியாய் உங்களுக்குள்ளே ஒரு பரிமாற்றம், ஒரு மாறுதல், ஒரு புத்தாக்கம் உண்டாகும் பொழுது நீங்கள் புது பலன் அடைவீர்கள். அடைந்து என்ன செய்வீங்க? அப்படியே உங்களை எதிர்க்கிறவர்கள், ஏளனமாய் பார்க்கிறவர்கள், உங்களை கேவலமாய் பேசினவர்கள், உங்கள் சரியாய் நடத்தாதவர்கள், எல்லா ஜனங்களுக்கு மத்தியிலும் யாரும் தடுக்க முடியாத வகையிலே, யாரும் உங்களை
பறிக்க முடியாத, தடுக்க முடியாத, கெடுக்க முடியாத வகையிலே அவர்கள் எட்டி தொட முடியாத உயரத்திலே நீங்கள் பறந்து உயர்ந்து சிறந்திருப்பீர்கள். அல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, எப்படியாய் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிற பிள்ளைகளே தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். தேவனுடைய புத்திரராய் வாழும் பொழுது அந்த சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய சகல ஆசீர்வாதங்களையும் சுதந்தரித்துக் கொள்ளுகிற ஒரு நல்ல சந்ததியாய், ராஜரீக ஆசாரிய கூட்டமாய், நன்றாய் கவனியுங்கள், ராஜரீக ஆசாரிய கூட்டமாய், தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாய், பரிசுத்த ஜாதியாய், கர்த்தருடைய சொந்த ஜனமாய் இருப்பீர்கள். அல்லேலூயா. என்றும் என்றென்றுமாய் நீங்கள் மகிழ்ந்து களி கூர்ந்து கர்த்தர் உங்களுக்கு செய்த, கர்த்தருடைய ஆவியினாலே செய்த அந்த நற்காரியங்களை புண்ணியமாய் அறிவிக்கிற ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் இன்றும் என்றென்றும் வாழுவீர்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, எந்த சூழ்நிலையிலும் ஒரு காரியத்தை மறந்து விடாதிருங்கள். ஐயா, உங்கள் வெளிச்சம் ஒரு காலும் இருளாகாதபடி பார்த்துக் கொள்ளுங்கள். ஒரு மனிதனுக்கு பணம் வரலாம், சொத்துக்கள் வரலாம், செல்வங்கள் வரலாம், வீடு வாசல்கள் வரலாம், எல்லாம் வரலாம். நிம்மதி தேவனாலே அன்றி வர முடியாது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, எல்லாம் இருக்கிற, எல்லா செழிப்போடும் இருக்கிற அநேகரை நான் பார்த்திருக்கிறேன். எத்தனையோ அதிகாரங்களில் இருக்கிறவர்கள், எத்தனையோ மேலை நாடுகளில் இருக்கிறவர்களை அறிந்திருக்கிறோம். நிம்மதி இல்லை, குடும்பத்திலே நிம்மதி இல்லை, ஏதோ ஒரு வகையிலே வியாதியும் வருத்தமும் நிம்மதி குறைவுமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர் அநேகமாயிரம் இருக்கிறார்கள். ஈவன் தேவ பிள்ளைகளும் அப்படியா இருக்கிறதை பார்க்க முடியும். அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் உண்மையாய் தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ விரும்புவீர்களே ஆனால் நிச்சயமாய் பரிசுத்த ஆவியினால் நீங்கள் நடத்தப்படும் பொழுது அந்த அற்புதமான, அதிசயமான, மகிமையான வாழ்க்கையை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். வருடத்தின் இறுதி பாகங்களிலே, கடைசி நாட்களிலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு காரியத்தை ஒரு நாளும் மறந்து விடாதிருங்கள். ஐயா, இந்த தெய்வத்தாலே அன்றி உங்களுக்கு வேற வழியே இல்லை. கர்த்தருடைய ஆசீர்வாதமே உங்களுக்கு ஐஸ்வரியத்தை தர முடியும். ஆமென். நல்லா தெரிந்து கொள்ளுங்கள், கர்த்தருடைய ஆசீர்வாதமே உங்களுக்கு ஐஸ்வரியத்தை தர முடியும். ஐயா, கர்த்தருடைய ஆசீர்வாதம் முதல்ல கொடுக்கிற மண்பாண்டங்களாய் இருக்கிற மனிதர்களுக்கு கிடைக்கப்பெறுகிற முதலாவது கிடைக்கப்பெறுகிற அற்புதமான ஆசீர்வாதம் பரிசுத்த ஆவியானவர் என்கிற பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்தை, அந்த விலையேற பெற்ற பொக்கிஷத்தை பெற்றுக்கொண்ட யாரும் எங்கேயும் வெட்கப்பட்டு போனதாய் சரித்திரமில்லை. அவர்களை வெட்கப்படுத்தியவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள். அவர்களுக்கு எதிராய் இருக்கிறவர்கள் எல்லாம் சிதறண்டு போவார்கள். அவர்களுக்கு எதிராய் வருகிற கூட்டம் எல்லாம் நிச்சயமாய் இந்த மகிமை பிரகாசம் அவர்களுக்கு எதிராய் ஒரு வழியாய் வருகிற கூட்டங்களை 7 வழியாய் சிதறடிக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆமென். இந்த அபிஷேகம் பெற்ற, அபிஷேகத்தோடு நிலைத்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் இந்த ஸ்டாண்டர்ட்ல, இந்த பொசிஷன்ல நீங்கள் நிற்பீர்களே ஆனால் உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று நீங்கள் உறுதியாய் நம்பலாம். ஆமென். எந்த கடனோ கஷ்டமோ அல்லது எந்த மந்திரமோ சூனியமோ எந்த விதமான மனிதனுடைய சூழ்ச்சிகளோ உங்களுக்கு ஒரு நாளும் எதிர்ந்திருப்பதில்லை. அவைகள் ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. ஹல்லேலூயா. இந்த அற்புதங்களின் ஆண்டவர், இந்த அற்புதங்களின் ஆண்டவருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசமாய் இருக்கும் பொழுது என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? இந்த உலகத்தில் யாரும், எதுவும், எவரும் உங்களுக்கு விரோதமாய் நிற்க முடியாது. நிச்சயமாகவே உங்களை எதிர்க்கிறவர் பரிசுத்த ஆவியை எதிர்க்கிறார்கள். உங்களுக்கு விரோதமாய் நிற்கிறவர்கள் பரிசுத்த ஆவியை எதிர்த்து நிற்கிறார்கள். ஹல்லேலூயா. உங்களை ஏளனமாய் பேசுகிறவர்கள், உங்களை அற்பமாய் நடத்துகிறவர்கள், உங்களுக்கு விரோதமாய் பேசுகிறவர்களும் எதிர் நிற்கிறவர்களும் நிச்சயமாய் தேவ கோபத்திற்கு ஆளாவார்கள். ஹல்லேலூயா. ஆமென். ஆதலினால் என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாட்களிலே நீங்கள் உறுதியாய் தேடிக்கொள்ள வேண்டியது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். பிறகு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது போன்ற அற்புதமான காரியங்கள், இது போன்ற விசேஷமான காரியங்களை பெற்றுக் கொள்ளும்படியாய் உங்கள் வெளிச்சம் பிரகாசிக்க கடவது
சொல்லுவது, ஐயா உங்கள் நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையிலே எந்த இருள் ஜனங்களையும் பூமியையும் மூடினாலும் சரி, கர்த்தரே உங்கள் மீது உதிப்பார். அவருடைய மகிமை உங்கள் மேல் காணப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. அந்த சூழ்நிலை வரும் பொழுது, இந்த அபிஷேகம் உங்களுக்குள்ளே நிலைத்திருக்கும் பொழுது, உங்கள் வெளிச்சத்தின் இடத்திற்கு ஜாதிகள் புறப்பட்டு வருவார்கள். மாத்திரமல்ல, நீங்கள் இருக்கிற இடம் தேடி ஜாதிகளும் ஜனங்களும் புறப்பட்டு வருவார்கள். உதிக்கிற உங்கள் ஒளியின் இடத்திற்கு, உங்களிடம் காணப்படுகிற அந்த மகிமையை நோக்கி ராஜாக்களும் நடந்து வருவார்கள். அல்லேலூயா. உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் தேடி நிச்சயமாய் பெரிய மனிதர்கள், பெரிய வாய்ப்புகள், பெரிய சந்தர்ப்பங்கள், பெரிய தொடர்புகள் உங்களை நோக்கி கடந்து வரும். மாற்றமே இல்லை. எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் இது பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிற பிள்ளைகளாய், பரிசுத்த ஆவியையே பெற்று பரிசுத்த ஆவியில் பிரியமாய் இருந்து அவரை ஒரு நாளும் துக்கப்படுத்தாத நல்ல தேவ பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். நிச்சயமாய் நீங்கள் அப்படியாய் நடக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, இந்த உதவியாளர் உங்களை நடத்தி செல்லுவார். இந்த துணையாளராய், உதவியாளராய், தேற்றரவாளனாய் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் எங்கும் எல்லா இடங்களிலும் உங்களை கிறிஸ்துவுக்குள் வெற்றி சிறக்க செய்து நிச்சயமாய் நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்ளுவதற்கும் மிகவும் அதிகமான பெரிய காரியங்களை செய்வார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஆதலினால் என் அன்பு சகோதர சகோதரிகளை, உங்களை சுற்றிலும் இருக்கிற தூசிகளை எல்லாம் உதறிவிட்டு நன்றாய் கவனியுங்கள். ஐயா அது வேண்டும், இது வேண்டும், பணம் வேண்டும், பதவி வேண்டும், வீடு வேண்டும், வாசல் வேண்டும் என்று உலகபூர்வமான காரியங்களுக்கு அலைந்து திரியாதபடி, உலகபூர்வமான காரியங்களையே நோக்கி அலைந்து விடாதபடி தூசியை உதறிவிட்டு எழுந்திருங்கள். எருசலேமாய் வீற்றிருங்கள். சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்திகளே, உங்கள் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடுங்கள். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினாலே, ஆமென், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினாலே நீங்கள் உங்கள் கழுத்தில் உள்ள கட்டுகளை, நிச்சயமாய் உங்களை கட்டி வைத்திருக்கிற எல்லா கட்டுகளையும் உயரே உங்களை பறக்க விடாதபடி கட்டி வைத்திருக்கிற கட்டுகள், உங்களை உயரே எழும்ப விடாதபடி தடுக்கிற எல்லா கட்டுகளையும் நீங்கள் உடை தெரியும்படியாய், உலகபூர்வமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆவியும் இல்லாமல் அனலும் இல்லாமல், வல்லமையும் இல்லாமல் அனலும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லா நிலைமைகளையும் எல்லா தூசிகளையும் உதறிவிட்டு எழுந்திரு. எருசலேமே வீற்றிரு என்று கர்த்தர் சொல்லுகிறார். சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, எனக்கு அது வேண்டும், இது வேண்டும், அல்லது அது இல்லை, இது இல்லை, அப்படி வந்துவிடும், இப்படி வந்துவிடும் என்று வீண் பேச்சுகளை பேசிக் கொண்டிராமல், வீண் நம்பிக்கைகளை கொண்டிராமல், அருமையான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் பரிசுத்த ஆவியினாலே அன்றி உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஆதலினால் சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, அங்கே இருந்து எழுந்திரு, வீற்றிரு. க்ளோரி, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு என்று கர்த்தருடைய வசனம் ஏசாயா 52:2 சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரமே, நீங்கள் எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகி எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். அப்பொழுது விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் உன்னிடத்தில் வருவதில்லை. அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, இப்படியாய் எல்லாவற்றையும் உதறிவிட்டு, ஐயா தேவையானது ஒன்றே. அந்த மார்த்தாளை போன்று அநேக காரியங்களிலே கவலைப்பட்டு கலங்குவதை நிறுத்திவிடுங்கள். தேவையானது ஒன்றே. கர்த்தரே சொன்னது போல மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை சுதந்தரித்துக் கொண்டாளே, அதுபோல உங்களுக்கென்று வைத்திருக்கிற இந்த நல்ல பங்கை நீங்கள் சுதந்தரித்துக் கொள்ளும் பொழுது, அல்லேலூயா, நிச்சயமாய் கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். அநேகம் ஆயிரம் ஜனங்களுக்குள்ளே நிச்சயமாய் நீங்கள் பேறு பெற்றவர்களாய் வாழுவீர்கள். உங்களை எந்த சங்கிலியாலும் எந்த சதி சூரியங்களினாலும் சிம்சோனை கட்டினது போல எந்த பலத்த கயிறுகளினாலும் கட்ட முடியாது. இந்த பரிசுத்த ஆவி
வரும் பொழுது நீங்கள் பலனடைவீர்கள். எல்லாம் எரிந்து சாம்பலாய் போய்விடும். அல்லேலூயா. நீங்களும் உங்கள் பிள்ளைகளுமோ நிச்சயமாய் உயர உயர பறப்பீர்கள். இந்த உலகத்திலே உங்களை தடுப்பதற்கு எந்த கொம்பனாலும் முடியாது. உங்களை நீங்கள் ஒருவேளை வெட்கப்பட்டு போனால் கூட, ஐயா நான் எல்லாவற்றையும் இழந்தவளாய் நிற்கிறேன், அல்லது கர்த்தரையே நம்பி உண்மையாய் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்பட்ட பிள்ளையாய் வாழ்ந்த பிறகும் எனக்கு ஏன் இந்த வெட்கம் என்று சொல்லுகிறாயா? என் அன்பு சகோதரனே சகோதரியே, உன் வெட்கத்திற்கு பதிலாய் இரட்டத்தனையான பலன் வரும். அதிலே எந்த மாற்றமும் இல்லை. நீங்கள் உறுதியாய் சொல்ல முடியும், சொல்ல வேண்டும், கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், அவரே என்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். ஓ, நான் சிறுமைப்பட்டவனாய் இருந்த பிறகும் சிறுமைப்பட்டவர்களுக்கு நல்ல செய்தியை சொல்லும்படியாய் அவர் என்னை அபிஷேகித்திருக்கிறார் என்று நீங்கள் சொல்ல முடியும். அருமையான தேவ பிள்ளைகளே, உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியும் பொழுது அந்த தீர்க்கதரிசியின் புத்திரருக்கு ஒருத்தனுக்கு மனைவியாக இருந்தவள் எப்படி அந்த ஒரு குடம் எண்ணெயை எடுத்து சரித்த பொழுது அவள் வாழ்நாள் எல்லாம் அவள் அதை விற்று பிழைக்கும்படியாய் ஜீவனம் பண்ணும்படியாய் எண்ணெய் வந்து கொண்டே இருந்ததோ, அது போலவே இந்த பரிசுத்த ஆவியிலே நீங்கள் அனல் கொள்ளும் பொழுது ஒரு நாளும் அனலுமின்றி குளிருமின்றி போய்விடாதபடி அனலாய் இருக்கும் பொழுது இந்த எண்ணெயாகிய பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே பிரவாகம் எடுத்து வல்லமையாய் கிரியை செய்யும் பொழுது இந்த உலகத்தில் எந்த கொம்பனும் உங்களுக்கு எதிர்க்க முடியாது. நன்றாய் கவனியுங்கள் அன்பு தேவ பிள்ளைகளே. நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு தருகிற இந்த மகிமையான பொக்கிஷத்தை பெற்றுக் கொள்ளுங்கள், காத்துக் கொள்ளுங்கள். அவரை துக்கப்படுத்தி விடாதிருங்கள். அவர் உங்களோடே என்றென்றுமாய் இருப்பார். உங்களை எல்லா சிகரங்களுக்கும் நீங்கள் பறக்கும்படியாய் கர்த்தர் கொடுத்த மகிமையும் மகத்துவமான வாக்குத்தத்தங்களை நீங்கள் பெற்றுக் கொள்ளும்படியாய் உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் இந்த அற்புதமான பரிசுத்த ஆவியானவர் நடத்தும் பொழுது என் வாழ்க்கையிலே எல்லா வழிகளிலும் வாழ்ந்து எல்லா சிறப்புகளையும் பெற்று மேன்மையோடு இருப்பீர்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். உங்களை சபிக்கிறவர்களை அவரே சபிப்பார். ஆமென். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உங்களாலே ஆசீர்வதிக்கப்படும். நீங்களோ இந்த உலகத்தில் பேறு பெற்றவர்களாக இருப்பீர்கள். ஆதலினால் என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் எதை தேடினாலும் எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இந்த பரிசுத்த ஆவியின் அனுக்கிரகத்தோடு அபிஷேகத்தோடு அவருடைய பிரசன்னத்தோடு வல்லமையோடு வாழ பழகிக் கொள்ளுங்கள். இந்த காலத்தில் மாத்திரமல்ல, எந்த காலத்திலும் எந்த கொம்பனும் உங்களை அசைக்க முடியாது. நீங்கள் கர்த்தருக்குள்ளே களி கூர்ந்து மகிழ்ந்திருப்பீர்கள். நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. நாம் இப்பொழுது ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. எங்கள் இரக்கம் உள்ள நல்ல தெய்வமே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. இந்த வேளையிலும் என் தேவனாகிய கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த வருடத்திலே ஓலாட் ஒருவேளை இதுவரை நடக்காத காரியங்கள், இத்தனை மாதங்களாய் ஒருவேளை நடக்காத காரியங்களோடு ஏமாற்றங்களோடு இருக்கிற எந்த சகோதரனும் சகோதரியும் வெட்கப்பட்டு போகாதபடி என் தேவனாகிய கர்த்தர் இந்த வருடத்தின் கடைசி மாதத்திலே ஆச்சரியமும் அதிசயமுமான காரியங்களை செய்யும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் லார்ட் இந்த வருடத்தை கர்த்தருடைய அனுக்கிரகத்தின் வருஷமாய் என் தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளாய் இந்த நாட்கள் மாறும்படியாய் தேவ அனுக்கிரகம் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்கிற பரிசுத்த ஆவியானவர், ஆமென். கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலை கூறுகிற சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையை கொடுக்கிற அன்பின் ஆவியானவர் என் அன்பு சகோதர சகோதரிகள் எங்கே சிறைப்பட்டு இருக்கிறார்களோ, எங்கே அவமானமாய் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, எங்கே கீழ்த்தரமாய் நடத்தப்பட்டு கொண்டு வருத்தத்தோடும் வேதனையோடும் காலம் தள்ளி கொண்டிருக்கிறார்களோ, அங்கே இருந்து அவர்கள் உயர்த்தப்படும்படியாய் என் தெய்வமே உயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்கிற பரிசுத்த ஆவியானவர் இன்றே இப்பொழுதே இவர்கள் வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் வரும்படியாய், ஒரு மறுமலர்ச்சி வரும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் இந்த சின்னவர்களை ஆயிரமும் ஐயா இந்த சிறியவர்களை பலத்த ஜாதியுமாய் மாற்றும்படியாய் ஒரு தெய்வீக அனுக்கிரகம் இறங்கி வரட்டும். இயேசுவின் நாமத்தினாலே துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும் ஐயா. சியோனிலே துயரப்பட்ட
துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும். ஓ பரிசுத்த ஆவியானவர், என் தெய்வமே, நீர் இந்த பிள்ளைகளை இன்று தொடுகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எல்லா வகையிலும், எல்லா பிரச்சனைகளிலும், எல்லா விதமான குழப்பங்களிலும், எல்லா விதமான உபத்திரவங்களிலும் இருந்து இவர்கள் விடுவிக்கப்பட்டு என் தேவனாகி கர்த்தருக்குள்ளே வாழ்ந்து வளர்ந்து சிறந்திருக்கும்படியாய் எல்லா விதமான ஆசீர்வாதங்களோடும் இவர்கள் கர்த்தருக்குள்ளே மகிழ்ந்து களி கூறும்படியாய் என் தேவனாகி கர்த்தருடைய அனுக்கிரகம் ஒவ்வொருவர் மீதும் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா தடைகளும் உடைக்கப்படுவதாக, எல்லா மந்திர சூழியங்களும் மாறுவதாக, எல்லா கடன்களும் கஷ்டங்களும் நஷ்டங்களுமாய் வாழுகிற பிள்ளைகளுக்கு ஒரு மாற்றமும் மறுமலர்ச்சியும் உண்டாகும்படியாய் ஒரு தெய்வீக அனுக்கிரகம் இறங்கி வருவதாக இயேசுவின் நாமத்தினாலே. தேங்க்யூ லார்ட், நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எல்லா வனாந்தரமாய் காணப்படுகிற வாழ்க்கையெல்லாம் வயல்வெளியாய் மாறும்படியாய், ஆந்திரங்கள் எல்லாம் செழிப்பான வயல்வெளியாய் மாறும். அவாந்தர நிலங்கள் எல்லாம் நீரூற்றுகள் நிறைந்ததாய் மாறும் என்று பரிசுத்த ஆவி உன்னதத்தில் இருந்து ஆவி ஊற்றப்படும் பொழுது அப்படியாய் பெரிய மாற்றம் உண்டாகும் என்று வேதத்திலே எழுதப்பட்டபடியே இவர்கள் வாழ்க்கையிலே ஒரு மாற்றமும் மறுமலர்ச்சியும் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றிலும் வாழ்ந்து உம்முடைய பிள்ளைகள் சுகமாய் இருக்கும்படியாய் என் தேவனாகி கர்த்தருடைய அனுக்கிரகம் இறங்கி வருவதாக. என்ன காரியங்களை காத்திருந்தார்களோ, எவற்றிலே ஒரு தாமதமும் நாடி தவிப்பும் இருக்கிறதோ, எல்லாவற்றிலும் ஒரு மனமகிழ்ச்சியும் சந்தோஷமும் உண்டாகும்படியாய் என் தேவனாகி கர்த்தர் புதிய வாசல்களை திறப்பீராக. எல்லா விதமான உபத்திரவங்களிலும் இருந்து உம்முடைய பிள்ளைகளை விடுவிக்கும்படியாய் பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளன் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் நடத்தும்படியாய் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிற விசேஷித்த ஜனமாய் இவர்கள் மாறும்படியாய் ஒரு புது பலனோடு என் தெய்வமே நீங்க கொடுக்கிற ஒரு புது பலனோடு இவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து இவர்கள் ஊழியங்களிலே, வியாபாரங்களிலே, இவர்கள் வாழ்க்கையிலே, குடும்பத்திலே, சொந்த ஜீவிதத்திலே உயரே பறக்கும்படியாய் நல்ல சூழ்நிலைகள் உண்டாகட்டும், மாற்றங்கள் வரட்டும். இந்த மாற்றங்கள் மறக்க முடியாத மாற்றங்களாய், ஆச்சரியமும் அதிசயமுமான மாற்றங்களாய் உண்டாகும்படியாய் என் தேவனாகி கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். என் அன்பி தகப்பனே, உம்முடைய கிருபை பிள்ளைகளோடு சூழ்ந்து கொள்ளும்படியாய், தொடர்ந்து இவர்களையும் இவர்கள் குடும்பங்களையும் நடத்தும்படியாய் என் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் பிள்ளைகளோடு நீங்காது நிலைத்திருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஊழியங்களுக்காக நிச்சயமாய் ஜெபிக்கிறீர்கள். நிச்சயமாய் நம்முடைய பிரயாணம் தொடர்ந்து பல்வேறு படைமுயற்சி கூட்டங்களை, சுவிசேஷ சுகமளிக்கும் கூட்டங்களை, தொடர்ந்து நடைபெற போகிற அந்த அற்புதமான அதிசயமான கூட்டங்களுக்காய் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தேசங்களிலே ஒரு மாற்றம், பட்டணங்களிலே ஒரு எழுப்புதல், பட்டணங்கள் காணுகிற தேசம் எல்லாம் தேவனாகி கர்த்தருக்கு சொந்தமாகும்படியாய் ஒரு வல்லமையான பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை அங்கே உண்டாகும்படியாய் கர்த்தர் அதற்கேற்ற நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறவர்கள் ஊக்கரமாய் ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார், உங்களை மேன்மைப்படுத்துவார். நிச்சயமாய் நீங்கள் வாளாய் இருக்க மாட்டீர்கள், தலையாய் இருப்பீர்கள். நீங்கள் கீழாய் போவதில்லை, மேலாய் இருப்பீர்கள். பட்டணத்திலும் வழியிலும் வருகையிலும் போகையிலும் நிச்சயமாய் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் அப்படியே ஆசீர்வதித்து பெருக பண்ணுவாராக. அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு காரியத்தை நீங்கள் ஒரு நாளும் மறந்து விடாதீர்கள். இந்த பரிசுத்த ஆவி உங்கள் மீது வரும் பொழுது, பரிசுத்த ஆவியோடு நீங்கள் வாழும் பொழுது, ஆவியானவரோடு வாழும் பொழுது, இந்த உலகத்துல அதை போன்ற ஒரு பொக்கிஷம் எங்கேயும் இருந்ததில்லை. பணம் இருந்தவர்கள் நிம்மதியாயில்லை. பட்டணங்களை கட்டி கொண்டவர்கள், ஆதாயப்படுத்தி கொண்டவர்கள், அநேக காரியங்களை ஆதாயப்படுத்தி கொண்டவர்கள் ஒரு நாளும் தொடர்ந்து நிம்மதியாய் இருந்ததில்லை. எங்கேயோ அடி, எங்கேயோ வீழ்ச்சி, எங்கேயோ குழப்பத்தோடு வாழுகிறார்கள். ஆனால் என்றென்றுமாய் பரிசுத்த ஆவியானவரோடு வாழுகிற பிள்ளைகள் ஒரு நாளும் தோற்று
போவதில்லை. அவர்கள் நடு பகல் வரைக்கும் உயரே உயரே எழும்பி பிரகாசிக்கிற சூரியனை போல் இருப்பார்கள். ஆமென். நீதிமான்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் நடு பகல் வரைக்கும் உயரே உயரே எழும்பி பிரகாசிக்கிற ஆகாய மண்டலத்து சுடர்களை போல் இருப்பார்கள். ஓ மைட்டி காட், அப்படியாய் நீங்கள் பிரகாசிக்க கர்த்தர் உங்களை நல்ல அபிஷேக தைலத்தினால் உங்களை அபிஷேகிப்பாராக, ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் மாத்திரமல்ல, எந்த நாளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்.